யாகமம் அதிகாரம் 8. 5 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. அரராத் மலையும் கன்மலையாம் கிறிஸ்துவும். 2. ஒலிவ மரத்தின் இலையும் பிள்ளைகளும். 3. பேழையிலிருந்து பூமிக்குள். 4. முதல் பலிபீடமும் பலியும். 5. கர்த்தருடைய உள்ளத்தின் தீர்மானம். 1. அரராத் மலையும் கன்மலையாம் கிறிஸ்துவும். முதல் 4 வசனங்களில் பேழையில் இருந்தவர்களை தேவன் நினைத்தருளி ஜலத்தை அமரப்பண்ணி அந்த பேழையை அரராத் மலையின் மேல் தங்க பண்ணினதை குறித்த நிகழ்வுகள் அடங்கியுள்ளது. அரராத் என்பது அரராத் தேசத்தில் உள்ள மலைகளை குறிக்கிறது. 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 37வது வசனத்தின்படி அரராத் என்பது ஒரு இடத்தின் பெயராகும். இங்கேதான் கர்த்தருக்கென்று முதல் பலிபீடம் நோவாவால் கட்டப்பட்டது. பல்வேறு அகழ்வாராய்ச்சியாளர்கள் நோவாவின் பேழையின் மீதமுள்ள துண்டுகள் இந்த மலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறுகின்றனர். ஆனால் 12 மாதங்களும் இந்த மலையை பனி மூடியிருப்பதால் அதை அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்க முடியவில்லை. தண்ணீரால் தேவன் உலகத்தை அழித்தபோது காக்கப்பட்டவைகள் அரரத் மலையின் மேல் கொண்டு வரப்பட்டது போல் 2ஆம் விசை நெருப்பால் அக்கினியால் உலகம் அழியும் போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கன்மலையாம் இயேசுவின் மேல் கொண்டு வரப்பட்டு புதிய வானம் புதிய பூமியில் பங்கடைவர். இதுவே ஒற்றுமை. அரரத் மலையின் மேல் தங்கப்பட்ட பேழைக்குள் இருந்தவர்கள் எப்படி ஒரு புதிய பூமியில் பங்கடைந்தார்களோ அதே போல் கன்மலையாம் கிறிஸ்துவின் மேல் நாம் கொண்டு வரப்படும் போது நமக்கென்று வைக்கப்பட்டுள்ள புதிய வானம் புதிய பூமியில் நாமும் பங்கடைவோம். 2. ஒலிவ மரத்தின் இலையும் பிள்ளைகளும். 5 முதல் 11 வசனங்களில் மலைச்சிகரங்கள் காணப்பட்டது முதல் பூமியின் மேல் ஜலம் குறைந்து போனது வரையேயான நிகழ்வுகள் உள்ளடங்கியுள்ளது. பேழையிலிருந்து நோவா முதலில் காகத்தை வெளியே விட்டார். அது போகிறதும் வருகிறதுமாயிருந்தது. 2ஆந்தரம் புறாவை விட்டார். அது திரும்பி பேழைக்குள் சென்றது. 3ஆந்தரம் புறா வெளியே விடப்பட்ட போது ஒலிவ மரத்தின் இலையை கொத்திக் கொண்டு வந்தது. பூமியின் மேல் ஜலம் குறைந்ததை நோவா இதன் மூலம் அறிந்து கொண்டார். சற்று யோசிப்போமானால் அனைத்தும் அழிந்த பிறகும் ஒலிவ மரத்தின் இலை செழித்தோங்கி குறுகிய காலத்துக்குள் தன் நிலைக்கு மறுபடியும் வந்ததை அறிகிறோம். ஒலிவ மரம் அபிஷேகத்தின் அடையாளம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் பிள்ளைகளும் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரத்தை போன்றவர்களாக இருக்கின்றனர். பிள்ளைகள் இளம் வயதிலே அபிஷேகம் பெற்றவர்களாய் கர்த்தருக்குள் வளரும்போது உலகத்தின் நாசம் அவர்களை அழிக்க மாட்டாது. 3. பேழையிலிருந்து பூமிக்குள். 12 முதல் 19 வரையேயான வசனங்களில் நோவாவும் அவன் குடும்பத்தினரும் அவனோடு பேழையில் காக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் பேழையிலிருந்து வெளியே வந்ததான குறிப்புகள் அடங்கியுள்ளது. கிட்டத்தட்ட 1 ஆண்டு 17 நாட்கள் அதாவது 382 நாட்களுக்கு பிறகு பூமி காய்ந்தது. பிரவாகித்து கொண்டிருந்த ஜலம் அமர்ந்து வடிந்து வற்றிப்போய் இறுதியாக காய்ந்து போனது. நோவாவும் அவனோடு இருந்தவர்களும் காய்ந்து போன பூமியில் புறப்பட்டு வெளியே வந்தனர். 4. முதல் பலிபீடமும் முதல் பலியும். ஏதேனை விட்டு துரத்தப்பட்ட பின் முதலில் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினர். பின் கர்த்தரை தொழுது கொண்டனர். அதன் பின் சஞ்சரிக்க ஆரம்பித்தனர். இப்பொழுது இந்த அதிகாரத்தில் நோவா கர்த்தருக்கென்று பலிபீடத்தை கட்டுகிறார். முதலில் பலிபீடம் கட்டப்பட்டது இவராலேதான். சுத்தமான சகல பறவைகளிலும் சகல மிருகங்களிலும் சிலவற்றை பலி செலுத்துகிறார். இதே முறையைத்தான் சுத்தமானவை மட்டுமே கர்த்தருக்கு பலி செலுத்தப்பட வேண்டும் என்கிற பிரமாணம் பின்னர் லேவியராகமம் 11வது அதிகாரத்தில் கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது. நோவாவின் பலியை சுகந்த வாசனையாக கர்த்தர் முகர்ந்தார்.
இது ஏதோ ஒரு புகையை உள்ளிழுத்து கர்த்தர் முகர்ந்தார் என்று நாம் அர்த்தம் கொள்ளக்கூடாது. மாறாக இந்த தகன பலியின் புகையும் வாசனையும் நமது ஸ்தோத்திர பலியையும் பிரார்த்தனையையும் கண்ணீரின் விண்ணப்பங்களையும் உண்மையான ஆராதனையையும் கர்த்தரால் எவ்வாறு பெறப்படுகிறது என்பதை உள்ளடக்கிய அர்த்தம் பொதிந்த வாக்கியமாகும். இறுதியாக கர்த்தருடைய உள்ளத்தின் தீர்மானம். 3வது அதிகாரத்தில் மனுஷன் நிமித்தம் சபிக்கப்பட்ட பூமி, 6வது அதிகாரத்தில் மனிதனால் கொடுமையினால் நிறைந்து, 7வது அதிகாரத்தில் மனிதனோடு கூட அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்டது. இந்த 8வது அதிகாரத்தில் இனி மனுஷனின் நிமித்தம் பூமி சபிக்கப்படுவதில்லை என கர்த்தர் தீர்மானிக்கிறார். இது ஏற்கனவே பூமியின் மேல் இருந்த சாபம் நீக்கப்பட்டது என பொருள்படாது. இனி தேவன் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. இனி சகல ஜீவன்களும் சங்கரிக்கப்படுவதுமில்லை. மேலும் இந்த கட்டத்திலிருந்து பூமியின் வரலாறு முழுவதும் இயற்கையின் சுழற்சிகள் கர்த்தர் அவற்றை படைத்தபடியே தொடரும் எனவும் கர்த்தர் தீர்மானித்தார். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, நோவாவுடைய சுத்தமான மிருக ஜீவன்களின் பலியை நீர் முகந்தது போல எங்களுடைய வாழ்க்கையும் சுத்தமான ஜெபத்தினாலும் ஆராதனையினாலும் உள்ளத்திலிருந்து புறப்படுகிற கண்ணீரின் விண்ணப்பங்களினாலும் அப்பா உமக்கு பிரியமானவைகளாய் அமைய நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்க. ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துங்க. எங்களுடைய இருதயத்தின் நோக்கம் உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும். நாங்கள் செலுத்துகிற பலி உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும். எங்களுடைய வாழ்வு நீர் சுகர்ந்த வாசனையாய் முகரத்தக்க விதமாய் இருக்கட்டும். எங்களை பலப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.